கேரள மாநிலம் கொச்சியில் 10 வயது மகளை கொன்ற வழக்கில் தந்தைக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு எர்ணாகுளம் கொச்சி காக்கநாடு பகுதியைச் சேர்ந்த சானுமோகன் என்பவர் கடன் தொல்லை காரணமாக தனது 10 வயது மகளை கொலை செய்துவிட்டு வெளிநாடு தப்ப திட்டமிட்டார். அதன்படி தனது மகளை கழுத்தை நெரித்து கொலை செய்து முத்தாரில் உடலை வீசினார். இந்த சம்பவத்தில் சானுமோகனை போலீசார் கைது செய்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை முடிவடைந்த நிலையில் சானுமோகனை குற்றவாளி என அறிவித்த நீதிமன்றம் கொலை செய்த குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை வழங்கியது. மேலும் கடத்தல், சாட்சியங்களை சிதைத்தல் ஆகிய குற்றங்களுக்காக 28 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம் 1,70,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பெட்டிக்கடை உரிமையாளர் ஒருவர் தன் கடையிலே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த உரகடம் பகுதியைச் சேர்ந்தவர் குமார். 55 வயதான இவர் அதே பகுதியில் பெட்டிக்கடை வைத்து வியாபாரம் செய்து வந்த நிலையில் திடீரென கடையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி மருத்துவமனை கொண்டு சென்ற நிலையில் சம்பவத்தின் பின்னணி குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள்.